மதுரை பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு தற்போது நிறைவடைந்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பொங்கல் திருநாளின் 2ஆம் நாளான இன்று மாட்டுப் பொங்கலை ஒட்டி மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி காலை கோலாகலமாக தொடங்கியது. நேரமின்மை காரணமாக 9வது சுற்று இறுதி சுற்றாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அங்கு மழை குறுக்கிட்ட போதும் திமிழாட்டி வந்த காளைகள் தங்கள் திறன் கொண்டு அடக்கினர். தற்பொழுது இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் நத்தம் பகுதியை சேர்ந்த பார்த்திபன் முதலிடத்தை பிடித்துள்ளார். அவருக்கு கார் பரிசாக வழங்கப்படுகிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டில் நத்தம் பகுதியை சேர்ந்த பார்த்திபன் முதலிடத்தை பிடித்துள்ளார். அவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. சிறந்த காளையின் உரிமையாளருக்கு முதலமைச்சரின் பரிசான டிராக்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பார்த்திபன் முதலிடத்தை பிடித்துள்ளார். அவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. நத்தம் பகுதியை சேர்ந்த பார்த்திபன் 12 காளைகளை அடக்கி தற்பொழுது துளசிராம் 12 காளைகளை அடக்கி 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் நத்தம் பகுதியை சேர்ந்த பார்த்திபன் முதலிடத்தை பிடித்துள்ளார். அடுத்தபடியாக 12 காளைகளை அடக்கி துளசிராம் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். பார்த்திபனுக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்துள்ள நிலையில் தற்பொழுது சிறந்த மாடுபிடி வீரராக நத்தம் பகுதியை சேர்ந்த பார்த்திபன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2ஆம் இடம் துளசிராம் என்பவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மதுரை பாலமேட்டில் காலையில் தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. 9வது சுற்று இறுதி சுற்று என்று நேரமின்மை காரணமாக அறிவிக்கப்பட்டது. தற்பொழுது 11 காளைகளை அடக்கிய பொதும்பு பகுதியை சேர்ந்த பிரபாகரன் 3ஆம் இடம் பெற்றுள்ளார் என்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 5ஆம் சுற்றில் 5 காளைகளை அடக்கிய பிரபாகரன் தற்பொழுது 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 12 காளைகளை அடக்கிய துளசிராமுக்கு இருசக்கர வாகனம் பரிசாக அளிக்கப்பட உள்ளது. அதேபோன்று முதல் பரிசினை பார்த்திபன் பெறுகின்றார். 11 காளைகளை அடக்கிய பிரபாகரனுக்கு 3ஆம் பரிசு கிடைத்துள்ளது. 12 காளைகளை அடக்கிய துளசிராம் 2ஆம் இடத்திலும் பார்த்திபன் முதல் இடத்தையும் பெற்றுள்ளனர். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்துள்ள நிலையில் தற்பொழுது வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளையின் உரிமையாளர்களுக்கு தங்க காசு, சேர், மெத்தை, சைக்கிள், அண்டா, பீரோப்பு உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியால் நிறைவு பெற்றுள்ளது. இதில் நத்தம் பகுதியை சேர்ந்த பார்த்திபன் முதல் இடத்தையும், துளசிராம் 12 காளைகளை அடக்கி 2ஆம் இடத்திலையும், 11 காளைகளை அடக்கிய பிரபாகரன் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்துள்ள நிலையில் தற்பொழுது மாடுபிடி வீரர்களுக்கான வெற்றி பட்டியல் மற்றும் அவர்களுக்கான பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி நத்தம் பகுதியை சேர்ந்த பார்த்திபன் முதல் இடத்தையும், துளசிராம் 2ஆம் இடத்தையும், பிரபாகரன் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். முதல் பரிசு பெற்ற பார்த்திபனுக்கு கார் பரிசாகவும், 2ஆம் இடத்தை பிடித்த துளசிராமுக்கு பைக் பரிசாகவும், அதேபோன்று 3ஆம் இடத்தை பிடித்த பிரபாகரனுக்கு எலக்ட்ரிக் பைக் பரிசாகவும் வழங்கப்பட உள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். விழா முடிந்ததும் தற்பொழுது சிறந்த காளையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காளை அங்கு விழா மேடை அருகில் அழைத்து வரப்படுகின்றது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது வெற்றி பெற்றோர்களுடைய பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பார்த்திபன் முதல் இடத்தையும், துளசிராம் 2ஆம் இடத்தையும், பிரபாகரன் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். பார்த்திபனுக்கு முதல் பரிசாக கார் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 2ஆம் இடம் பிடித்த துளசிராமுக்கு டிவிஎஸ் கம்பெனி வழங்கும் பைக் பரிசாக வழங்கப்படுகிறது. 3ஆம் இடத்தை பிடித்த பிரபாகரனுக்கு எலக்ட்ரிக் பைக் வழங்கப்படுகிறது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரபாகரன் 11 காளைகளையும், துளசிராம் 12 காளைகளையும் அடக்கியுள்ளனர். பாலமேடு ஜல்லிக்கட்டில் 14 காளைகளை அடக்கிய நத்தம் பகுதியை சேர்ந்த பார்த்திபன் முதல் பரிசான காரை வென்றுள்ளார். 2ஆம் பரிசாக துளசிராம் 12 காளைகளை பெற்று 2வது மாடுபிடி வீரராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதேபோன்று பொதும்பு பகுதியை சேர்ந்த பிரபாகரன் 11 காளைகளை வென்று 3ஆம் இடத்தினை பிடித்துள்ளார். மதுரை பாலமேட்டில் தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டியினை வெளிநாட்டினரும் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டி 9 சுற்றுகளாக நடைபெற்றது. நேரமின்மை காரணமாக 9வது சுற்றே இறுதி சுற்றாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதன்படி 8 போட்டியில் பங்கேற்ற 32 வீரர்கள் இறுதி சுற்றில் கலந்து கொண்டனர். அந்த வகையில் அதிகப்படியாக 14 மாடுகளை அடக்கி நத்தம் பகுதியை சேர்ந்த பார்த்திபன் முதல் பரிசாக காரினை வென்றுள்ளார். 2ஆம் பரிசாக துளசிராம் 12 காளைகளை அடக்கியுள்ளார். 11 காளைகளை அடக்கிய பொதும்பு பிரபாகரன் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளார். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக தொடங்கிய நிலையில் தற்பொழுது நிறைவு பெற்றுள்ளது. 9 சுற்றுகள் வரை நடைபெற்ற இந்த போட்டியில் 14 காளைகளை அடக்கிய பார்த்திபன் முதல் பரிசை வென்றுள்ளார். மேலும் கூடுதல் விவரங்கள் நமது மதுரை செய்தியாளர் மதிவாணன் இணைகிறார். மதிவாணன், கோலாகலமாக தொடங்கிய இந்த போட்டி தற்பொழுது நிறைவு பெற்றுள்ளது. சிறந்த மாடுபிடியின் காளையினுடைய உரிமையாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள்? மேலும் தற்பொழுது இந்த பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். மதுரை மாவட்டம் பாலமேடு பகுதியில் மிகச்சரியாக காலை 7:45 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கியது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியிருந்த அந்த காலகட்டத்திலிருந்து சீறி வரக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை இந்த சினம் கொண்ட காளைகளாக தொடர்ந்து அடக்கி வந்தனர். அதனுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட தற்சமயம் அளவுக்கு அதிகமான காளைகளை மடக்கி பிடித்திருக்கிறார் என்ற அடிப்படையில் பார்த்திபன் என்பவர் 14 காளைகளை பிடித்து தற்சமயம் அவர் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். அவருக்கு இந்த விழாக்குழுவின் சார்பாக விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய இந்த டிராக்டர் என்பது வழங்கப்படும். அதே சமயம் துளசிராம் என்பவர் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். இவரை பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 12 காளைகள் என்பது பிடித்திருக்கிறார். 3வது இடத்தை பொதும்பை சேர்ந்த பிரபா என்பவர் 11 காளைகளை பிடித்து 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். இந்த 3 பேர் அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் சிறந்த காளை எது என்பதை இன்னும் சில நிமிடத்தில் வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறந்த காளைகளை பொறுத்தவரையில் சில குளறுபடிகள் இருக்கிற காரணத்தினால் இன்னும் சில நிமிடங்களில் இறுதியான முடிவு வரும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த பாலமேடு பகுதியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் கிட்டத்தட்ட 830க்கும் மேற்பட்ட காளைகள் தொடர்ந்து அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. எந்தவித பிரச்சனையிலுமின்றி தொடர்ந்து நடைபெற்றது. அதே போல நேற்று மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டின் பொழுது ஒருவர் உயிரிழந்தார். ஆனால் இந்த ஜல்லிக்கட்டின் பொழுது பல பேர் காயமடைந்திருக்கிற சூழ்நிலையிலும் கூட உயிர் போதக்கூடிய சம்பவம் என்பது எந்த விதத்திலும் இல்லை. மருத்துவர்களும் தெரிவித்திருக்கிற தகவலின் அடிப்படையில் பெரிய காயங்கள் கிட்டத்தட்ட 6 பேர் அடைந்திருந்தாலும் கூட அவர்கள் நிச்சயமாக அவர்களை அந்த சிகிச்சையில் இருந்து மீட்டு எடுத்து விடலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை என்ற தகவலாது கிடைத்திருக்கிறது.
பார்த்திபன் தற்சமயம் கிட்டத்தட்ட 14 காளைகளை பிடித்திருக்கிற காரணத்தினால் அவருக்கு விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய இந்த டிராக்டர் என்பது பரிசாக வழங்கப்படும். அதே போல சிறந்த காளைக்கும் டிராக்டர் என்பது பரிசாக இங்கே வழங்கப்படுவதற்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. காலையில் இருந்து கிட்டத்தட்ட மாலை 6 மணி வரை நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏராளமான பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. பரிசு பொருட்களை பார்த்தோமானால் கட்டில், பீரோ, இருக்கை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது. தங்க நாணயங்களும் கூட வழங்கப்பட்டு வந்தது. இந்த பாலமேடு பகுதியை பொறுத்தவரையில் வாடிவாசலில் அமைந்திருக்கிற இடத்தை பார்த்தோமானால் மிக அகலமான இடம். கிட்டத்தட்ட அவர்கள் ஜல்லிக்கட்டு வீரர்கள் விளையாடுவதற்கு முதந்த இடமாக இருந்து வந்தது. அதே காரணத்தினால் எந்தவித சலசலப்பும் இன்றி இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. முதலிடத்தை பார்த்திபன் பிடித்திருக்கிறார். 2வது இடத்தை துளசிராம் பிடித்திருக்கிறார். பொதும்பை சேர்ந்த பிரபாகரன் என்பவர் 11 காளைகளை பிடித்து 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தில் 3 நாட்கள் நடைபெறும். அதனுடைய அடிப்படையில் நேற்றைய பொழுது நாம் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை கண்டு ரசித்தோம். பின்பு இன்று பாலமேடு பகுதியில் நிறைவு பெற்றிருக்கிறது. நாளைய பொழுது உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது நடைபெற இருக்கிறது. அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஏராளமான திரைப்பிரபலங்கள் மற்றும் அனைவரும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுது. 14 மாடு பிடிச்சி கார் வாங்கினேன். 14 மாடு பிடிச்சி கார் வாங்கினேன். இந்த வட்டம் என்னால் கொஞ்சம் எனர்ஜி இல்லை. சில பல காரணத்தினால தேர்ட் ப்ரைஸ் வாங்க முடியும் வாய்ப்பு வந்துருச்சு. அதனால முதல் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் எடுத்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட வாழ்த்துக்கள். இந்த முறை எத்தனை மாடு பிடிச்சிருக்கீங்க? ஆனால் இந்த முறை எத்தனை மாடு பிடிச்சிருக்கேன்னு தெரில. கமிட்டி சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. தேர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால எனக்கு என்னன்னு தெரிலண்ணே. எத்தனை மாடு பிடிச்சிருக்கேன்னு தெரியும். அது தெரிலண்ணே. ஆமாம், இன்னும் அறிவிக்கலை. கமிட்டியோட ஆமாண்ணே. நான் என்னண்ணே அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சு என்ன நடக்குது? ஒன்றுமே நடக்கலை. இந்த ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது முடிஞ்சு 5 நாள் எங்களை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் எங்களை பற்றி பேசவே மாட்டாங்க. ஒரு அரசு வேலை வேணும். யாருக்கு 3 பிரைஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க 3 பேத்துக்குமே அவங்க படிப்புக்கு தகுந்தாப்புல ஒரு டிரைவர் வேலையோ, அரசு வேலையோ, டிரைவர் வேலையோ எந்த ஒரு வேலையை கொடுத்தா நல்லா இருக்கும். இது நான் 5ஆவது வருஷமா கேட்குறேன். 4 வருஷமா இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி இந்த இதான் கேட்டிருக்கேன். அரசு வேலை கொடுங்க, அரசு வேலை கொடுங்கன்னு. அதுக்கான முயற்சி எதுவுமே கிடையாது. என் பேர் பொதுமு பிரபாகரன். வந்து நம்முடன் மதிவாணன் இணைப்பிருக்கிறார். மதிவாணன், தற்பொழுது செய்தியாளர் சந்தித்த பொதும்பு பிரபாகரன் தான் 5வது வருடமாக தற்பொழுது இந்த பரிசினை வென்றுள்ளதாகவும், ஆனால் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றேன், அந்த கோரிக்கையால் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு அதிருப்தியை அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் அரசுக்கு ஜல்லிக்கட்டு குழுவின் சார்பாக இருக்கட்டும், அதே போல ஜல்லிக்கட்டு வீரர்களின் சார்பாக இருக்கட்டும், மிகவும் தமிழர்களுடைய வீர விளையாட்டு, கலாச்சாரம், பாரம்பரியம் போன்ற உள்ளடக்கிய விளையாட்டாக இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தன் உயிரையும் துச்சமென நினைத்து விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு வீரர்களுக்கு எந்த விதத்திலும் அரசு அங்கீகாரம் என்பது தர மறுக்கிறது. அதே காரணத்தினால் அரசு அங்கீகாரம் தர வேண்டும் என்று வேண்டுகோளை பல வருடங்கள் வைத்து வருகின்றனர். அதனுடைய அடிப்படையில் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட இந்த 4 வருடங்கள் தடைப்பட்டு ஜல்லிக்கட்டு மீண்டும் நடைபெற தொடங்கிய காலகட்டங்களில் இருந்து ஒவ்வொரு முறையும் களத்தில் உயிர் வழி போனால் நிச்சயமாக அந்த வீரர்களை பொறுத்தவரையில் தங்களுக்கென அரசு வேலை வேண்டும். அதே போல உயிர் பலி போகிற பட்சத்தில் 25 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு நிதி உதவியாக கொடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து அறிவுறுத்தி தான் வருகின்றனர். இருப்பினும் கூட அரசின் சார்பாக இதுவரை எந்தவித தகவல்களும் அதை பற்றி வரவில்லை. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேற்றைய பொழுது கூட மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டின் பொழுது நவீன் என்ற வெறும் இளம் வயதைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் ஜல்லிக்கட்டு காளைகளை பிடிக்கிற பொழுது உயிரிழக்கக்கூடிய சம்பவம் என்பது நேரிட்டது. நேற்றைய பொழுது வணிகவரித்துறை அமைச்சர் மற்றும் மூர்த்தியை நாம் சந்தித்த பொழுது கூட அந்த இளைஞருக்கு ஏதும் நிதி உதவி மற்றும் அரசு வேலைவாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்விக்கு முதலமைச்சரிடம் பேசி கலந்து ஆலோசித்து விட்டு தெரிவிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இதுவரை அவர் உயிரிழந்ததற்கு எந்தவித அறிவிப்பும் இல்லாத காரணத்தினால் பெரிய ஒரு சரி நான் லாஸ்ட் பேஜ்ல வந்து இறங்கினேன். ஆனால் எதிர்பார்க்கல எத்தனை மாடு பிடிப்பேன்னு. இது இப்போ இறங்குறேன் ஜல்லியில் இறங்கி இறங்கியிருக்கேன். நான் வேறு வாடியில் இறங்கியிருக்கேன். எதிர்பார்க்கல எத்தனை மாடு நான் பிடிப்பேன்னு. எல்லாமே அண்ணன் இதை ஹெல்ப் பண்ணாங்க. இன்னும் டைம் கிடச்சிருந்தா நான் இன்னும் பிடிச்சிருப்பேன், பரிசு வாங்கியிருப்பேன். நான் என் பேர் பால்பாண்டி, பெரிய ஊர் சரி. நான் மதிவாணன், நீங்கள் தொடர்ந்து பதிவிடலாம். பதிவிடலாம்.
மதிவாணன், தற்போது இணைப்பில் நீங்கள் காத்திருக்கின்றீர்கள், தொடர்ந்து நீங்கள் பதிவிடலாம். நிச்சயமாக தற்சமயம் அவர் இருக்கக்கூடிய அந்த விலாங்குடி பகுதியைச் சேர்ந்த இடத்தில் கூட தற்சமயம் காத்திருப்பு போராட்டத்தை என்பதை முன்னெடுத்து செல்கிறார்கள். அதைத்தான் தற்சமயம் முதல் பரிசு பெற்று அந்த வீரர் தெரிவித்திருக்கிறார். அரசு எங்களது கோரிக்கைகளுக்கு நிச்சயமாக செவிசாய்க்க வேண்டும், வீரத்தை மரணமாக தரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு நிச்சயமாக அரசு வேலை மற்றும் போதுமான நிதி உதவி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக செவிசாய்ப்பார்கள் தமிழக அரசு என்ற பெரும் எதிர்பார்ப்போடு அங்கே போராட்ட குழுவினர் காத்துக் கொண்டிருக்கின்றனர். நிச்சயமாக இந்த நிதி மற்றும் அதே சமயம் அரசு வேலை வழங்காத பட்சத்தில் எந்த விதத்திலும் நாங்கள் அந்த இளைஞனுடைய உடலை வாங்க மாட்டோம் என்று தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிற சூழ்நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருவார். அவரிடம் நாம் இந்த கேள்விகளை கேட்போது அவராது ஒரு தெளிவான முடிவுகளை எடுப்பாரா என்று நாம் எதிர்பார்ப்போம். ராம்குமார். மதிவாணன், தகவலுக்கு நன்றி.